பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னோட கேஸ் ஒரு வேடிக்கையா போச்சு. கொலை பண்ணதை பூஜாவே ஒத்துக்கிட்டதுக்கு பிறகும் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல. வக்கீல்களோட வார்த்தை ஜாலத்தினால நிரபராதிகள் எப்படி தண்டிக்கப்படுறாங்கன்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஸ்டார்லைன் இன்கார்பரேட்டுங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியை பொதுமக்களை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உருவாக்கின இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை இப்படி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. ஆனா நியாயம் என்னைக்கும் சாகாது. என்னதான் போலீஸ் என் மேல குற்றத்தை ஜோடிச்சாலும் நீதிமன்றம் என்னை விடுதலை செஞ்சிருச்சு. ஆனா கொடூரமா கொலை செய்யற அளவுக்கு பூஜாங்கிற பொண்ணு மனசை நான் தான் கலைச்சி வச்சிருக்கேன்னு என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. என்னையும் என் குடும்பத்தையும் வேரோட அழிக்கணும்னு அரசியல்வாதியிலிருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாரும் போராடினாங்க. என்னதான் நீதிமன்றத்துக்கு நான் குற்றவாளி இல்லை நிரூபிச்சாலும் இவங்களுக்கு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு மக்கள் பேசுறாங்க. ஏன்னா ஒரு தப்பு செஞ்ச குற்றவாளிய உள்ள தூக்கி போறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க? அவன் பணக்காரங்கிற காரணத்தினாலயா இல்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிறதாலயா? ஒரு ஏழை இந்த தவற செஞ்சா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நான் கேக்குறேன். சட்டங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒண்ணுதான். இந்த மாதிரியே சட்டம் இருந்துச்சுன்னா எல்லா மனுஷனும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நாடு தாங்காது. கொலை குற்றம் செஞ்ச பூஜாவுக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிச்சது. உண்மையிலேயே தூக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியது எனக்கு தான். பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் தெரு தெருவா கோஷம் போட்டு ஊர்வலம் ஆரம்பிச்சாங்க. 21 வயசான பூஜாங்கிற அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை விதிச்சது உண்மையிலேயே ஒரு அபூர்வமான விஷயம். இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கொலை வழக்குல நளினின்ற பெண்ணுக்கு இந்த மாதிரி தூக்கு தண்டனை விதிச்சாங்க. இப்பவும் அதே மாதிரி ஒரு தீர்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க. ஹரீந்திரனுங்கிற பணக்காரன் பூஜாங்கிற ஒரு பொண்ணை குற்றவாளியாக்கி அவன் நிரபராதியா தப்பிச்சிட்டான். இந்த வழக்குல நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை அதுதான். நம்ம நீதிமன்றங்களும் நீதியும் இந்த மாதிரி சில நேரத்துல செதறும் போது நாம தான் இந்த சட்டத்தை காப்பாத்தணும். இந்தாங்க டீ. இங்க பாரு. ஹலோ. இப்போ உனக்கு சந்தோஷமா? அந்த பொண்ணை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நீ தான் பண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். புரிஞ்சுதா? ஜிகே கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்று. ஜிகே கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்று. கைது செய். உடனடியாக கைது செய். நடவடிக்கை எடு. மக்கள் பணத்தை ஏமாற்றி என்ன காட்டு வராண்டியா இருக்காங்க. நீ உள்ள வா. வா இந்த பக்கம் வா. ஹரி என்ன ஹரி கண்ணில் அடி வாங்குற அளவுக்கு நீ என்னடா பாவம் பண்ண? இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னை இந்த ஆளுங்க இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க? பொதுமக்கள் எல்லாரும் இன்னும் நான் தான் குற்றவாளி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் தான் அந்த கொலையை பண்ணேன். என்னதான் தூக்குல போடணும்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஹரி. இங்க பாரு, உண்மையிலேயே நீ அந்த கொலை பண்ணல ஹரி. நான் உன்னை நம்புறேன். என் பையன் நிரபராதிங்கிறத நான் நம்புறேன். ஐயோ நீ இங்க இருந்தா பிரச்சனை அதிகமாடு. பின் வழியா நீ உடனே தப்பிச்சு போயிடு ஹரி. வாடா சீக்கிரம்.
என் பேர் ஹரீந்திரன். குற்றவாளின்னு பொதுமக்களால் சுட்டிக்காட்டப்படுற ஒரு நிரபராதி. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த என்னோட நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். என்னோட இந்த வாழ்க்கை வேற யாருக்கும் வராம பாத்துக்கங்க.